இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அதனுடன் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அபராதம் விதிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கைக்கான காரணம் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதே. இந்த விவகாரத்தில் பல முறை இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துவிட்டது. அதாவது எங்கள் தேச நலனுக்கு எது சாதகமோ அதன்படியே நாங்கள் நடப்போம் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்திவிட்டது. ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்தியாவிற்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வழங்குகிறது. இந்தியா ஒரு கச்சா எண்ணெய் இறக்குமதி தேசம். நம் நாட்டிற்கு தேவையான 88% கச்சா எண்ணெயை நாம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறோம். 2024 புள்ளி விவரங்கள் படி இந்தியாவிற்கு நாளொன்றுக்கு தேவையான கச்சா எண்ணெய் என்பது 58 லட்சம் பீப்பாய்களாக இருக்கிறது. பெருமளவு இறக்குமதியே செய்யப்படுகிறது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கணும்னா 40 நாடுகளில் இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயை 40 நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்கிறது. இதில் பெரும்பங்கு வகிப்பது ரஷ்யாவாகும். ரஷ்யாவிடமிருந்து நாம் 33% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம். ரஷ்யாவிடம் இருந்து 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு நாம் கச்சா எண்ணெய் வாங்குவது அதிகரித்திருக்கிறது. அதாவது 2022ஆம் ஆண்டு நாம் ரஷ்யாவிடம் இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் அளவு 0.2% ஆகும். ஆனால் இது 33% உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் ரஷ்யா தொடுத்த போர், அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்த போர். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கவும் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பல்வேறு தடைகளை விதித்தன. ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்த மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா என்ன விலையில் கச்சா எண்ணெயை விற்கலாம் என்ற நிபந்தனையும் விதித்தன. அதாவது ரஷ்யாவிற்கும் கச்சா எண்ணெய் என்பது பீப்பாய் $60 அதிகமாக செல்லக்கூடாது என்ற நிபந்தனையை மேற்கத்திய நாடுகள் விதித்தன. இதை விடவும் குறைந்த விலையில் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் சப்ளை செய்ய முன்வந்தது ரஷ்யா. அதன்படியே ரஷ்யாவிடமிருந்து அதிகமான கச்சா எண்ணெய் வாங்க தொடங்கியது மத்திய அரசு. கடந்த மாதம் நாளொன்று கணக்குப்படி ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கியது 15,29,000 பீப்பாய் கச்சா எண்ணெய். இதற்கு அடுத்தபடியாக ஈராக்கிடமிருந்து நாம் வாங்கியது 9,15,000 பீப்பாய்கள். சவுதி அரேபியாவிடமிருந்து நாம் வாங்கியது 6,83,000 பீப்பாய்கள். இதற்கு அடுத்தபடியாக எமிரேட்ஸ் இடம் பிடிக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் அமெரிக்காவிடமிருந்து வாங்கியது 3,72,000 பீப்பாய்களாகும். இதே காலகட்டத்தில் நாம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது குறைந்தும் அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது அதிகரித்திருப்பதையும் நாம் காண முடிகிறது. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி என்று எச்சரிக்கவும் ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குவது குறைந்திருக்கிறது. அதாவது கடந்த ஜூலையில் நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய கச்சா எண்ணெய் 15,29,000 பீப்பாய்கள். இதுவே ஜூன் மாதம் 21,04,000 இருந்தது.